இன்டர்நெட்டில் எங்கே போனாலும் இந்த ப்ரோபாக்டீரியா பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ரோபாக்டீரியானா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வாங்க ப்ரோபயோட்டிக் என்னன்னு பார்ப்போம். ப்ரோபாக்டீரியான்றது பழைய காலத்தில் ஆயுர்வேதா சித்தா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகும்போது வயிறு சுத்தி பண்ணிவிட்டு மருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ மாடர்ன் மெடிசன்லேயும் அந்த வயிறு சுத்தி குடல் சுத்தின்றது ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கான்செப்ட் தான் புது பேரா ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்றாங்க. இயற்கையா நம்ம உடம்புல குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு இருக்கும். இந்த குட் பாக்டீரியான்றது உடம்புக்கு நல்லது செய்யும். பேட் பாக்டீரியான்றது வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா. அது நிறைய உடம்புல இருந்ததுன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும், நம்ம ஹெல்த்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இயற்கையாகவே நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற குட் பாக்டீரியா தான் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால என்ன பிரயோஜனம்? இந்த ப்ரோபாக்டீரியா குடலுக்குள்ளே நல்லா இருந்தால் நிறைய நன்மைகள் இருக்குங்க. எக்ஸாம்பிள், ப்ரோபாக்டீரியா நல்லா இருந்தால் நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். வேறே வெளியிலேருந்து புது பாக்டீரியா பேட் பாக்டீரியா உடம்புக்குள்ளே வராமல் இந்த ப்ரோபாக்டீரியா நமக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். ரெண்டாவது ஜீரண சக்தி இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் அழகாக ஜீரணமாயிட்டு உடம்புக்குள்ளே ஒட்டுறதுனால ஜீரணம் ஆகிறதுனால உங்களுக்கு எனர்ஜி நல்ல பில்டப் ஆகிட்டே வரும். சில பேருக்கு அலர்ஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் பால் சாப்பிட்டா அரிப்பு வருது, சில பேருக்கு பால் சாப்பிட்டா அரிப்பு வராது. பால்ன்றது ஒரு ஃபுட் இல்லையா? ஸோ பால் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க இல்லை சப்பாத்தி சாப்பிட்டாலோ மீன் சாப்பிட்டாலோ அலர்ஜி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரோபயோட்டீரியா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், அது கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஃபுட் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அலர்ஜிஸ் க்யூர் ஆகிறதுக்கு ப்ரோபயோட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன், மூட் பூஸ்டர்னு சொல்லுவாங்க. ப்ரோபாக்டீரியா நல்லா இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹாப்பினஸ் பிரெயின்ல மட்டுமே கிடையாது, நம்ம குடலுக்குள்ளே இருக்குது, பெரிய குடலுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா ப்ரோபாக்டீரியானாலையும் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில பேர் கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சார் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், சில டைம் சாப்பிட்றதே இல்லை, ஆனால் வெயிட் மட்டும் ஏறிட்டே போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனர்ஜியாக மாற்றிட்டு இருக்கு. அதனால் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், வெயிட் போடாமல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு இந்த ப்ரோபாக்டீரியா கம்மி ஆகிறதுனால வெயிட்டு சீக்கிரமாக போடுறது, அஜீர்ணம் வருது, கேஸாக மாறுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால உடம்புல வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரோபாக்டீரியா நல்லா இருந்தால் வெயிட் ரிடக்ஷனும் ஆகும். அப்சார்ப்ஷன்ஸ் நல்லா இருந்து நீங்கள் ஹாப்பி மூட் இருந்தாலே உங்கள் ஸ்கின்னு, உங்கள் அப்பியரன்ஸு, உங்கள் அழகு ஏறும்னு சொல்லிட்டு ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோபாக்டீரியானால இவ்வளோ நன்மைகள் இருக்கா டாக்டர்? அப்போ ப்ரோபாக்டீரியா எங்கே கிடைக்கும்? ப்ரோபாக்டீரியான்றது நேச்சுரலாக தான் சாப்பிடணும். அது ஆர்டிஃபிஷியலாக சாப்பிட்டா கேரண்டி கொடுக்க முடியாது, சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஆர்டிஃபிஷியலாக மெடிசின்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ், ப்ரோபாக்டீரியா மெடிசின்ஸும் ப்ரோபாக்டீரியா ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ பர்சனலி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சிம்பிள் சீப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குங்க. பாரம்பரிய ரீதியாக சாப்பிட்ற நம்ம ரெகுலர் சாப்பாடு, வெங்காயம், பூண்டு, இது ரெண்டுமே பெரிய குடலுக்குள்ள நல்ல ப்ரோபாக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம டெய்லி சாப்பிட்ற தயிர், நீர்மோர், எஸ்பெஷலி புளிச்ச தயிர் மோர், கேழ்வரகு கஞ்சி, அரிசி மாவு கஞ்சி இல்லை அரிசி கஞ்சி, பழைய சோறு, ஊறுகாய். பட் பிரச்சனை என்னென்னா, ஊறுகாய் நம்ம நார்த் இந்தியன் மாதிரியோ இல்லை ஃபாரின் மாதிரியோ வினெகர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம பாட்டி எப்படி போட்டிருக்காரோ அந்த மாதிரி தான் பிக்கிள்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ ப்ரோபாக்டீரியாக்காக நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, பேக்கடு ஐட்டம்ஸு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாரம்பரிய ரீதியாக நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும். உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா உணவோடு சேர்த்து எக்ஸசைஸு பண்ணுங்கள். ஸோ ஓல்ட் இஸ் கோல்ட், ஓல்டன் டைம்ஸ், கோல்டன் டைம்ஸ்.